ஏக்கத்திலேதான் வாடுகிறேன், அந்த ஏக்கத்திலேதான் வாடுகிறேன். ஆசையுடன் உன்னை நாடுகிறேன், அந்த ஆர்வத்திலேதான் பாடுகிறேன். ஆசையுடன் உன்னை நாடுகிறேன், அந்த ஆர்வத்திலேதான் பாடுகிறேன். இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலேதான் வாடுகிறேன், அந்த ஏக்கத்திலேதான் வாடுகிறேன். உள்ளத்தினால் உன்னை உறவு கொண்டேன், உன் உள்ளமையை நான் உணர்ந்து கொண்டேன். உள்ளத்தினால் உன்னை உறவு கொண்டேன், உன் உள்ளமையை நான் உணர்ந்து கொண்டேன். உரிமையுடன் உன்னை அழைக்கின்றேன், என் உயிரினிலே உன்னை காண்கின்றேன். ஆசையுடன் உன்னை நாடுகிறேன், அந்த ஆர்வத்திலேதான் பாடுகிறேன். இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலேதான் வாடுகிறேன், அந்த ஏக்கத்திலேதான் வாடுகிறேன். வேதமில்லாமல் யாவினிலும் உன் பேரருளை நான் பார்க்கின்றேன். வேதமில்லாமல் யாவினிலும் உன் பேரருளை நான் பார்க்கின்றேன். வேதமையால் உன்னை நான் மறந்தேன், அந்த வேதனையால் தான் பாடுகிறேன். ஆசையுடன் உன்னை நாடுகிறேன், அந்த ஆர்வத்திலேதான் பாடுகிறேன். இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலேதான் வாடுகிறேன், அந்த ஏக்கத்திலேதான் வாடுகிறேன். தூக்கத்திலும் உன்னை யோசிக்கிறேன், என் துயரத்திலும் உன்னை நேசிக்கிறேன். தூக்கத்திலும் உன்னை யோசிக்கிறேன், என் துயரத்திலும் உன்னை நேசிக்கிறேன். தூயவனே உன்னை துதிக்கின்றேன், உன் துணையே கதியென பாடுகிறேன். ஆசையுடன் உன்னை நாடுகிறேன், அந்த ஆர்வத்திலேதான் பாடுகிறேன். இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலேதான் வாடுகிறேன், அந்த ஏக்கத்திலேதான் வாடுகிறேன். எழிலுக்குள் எழிலாயிருக்கின்றாய், என் விழியினில் ஒளியாய் ஜொலிக்கின்றாய். எழிலுக்குள் எழிலாயிருக்கின்றாய், என் விழியினில் ஒளியாய் ஜொலிக்கின்றாய். இதயத்தை நீயே ஆளுகிறாய், என்னை இசைத்திட தூண்டி ரசிக்கின்றாய். ஆசையுடன் உன்னை நாடுகிறேன், அந்த ஆர்வத்திலேதான் பாடுகிறேன். இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலேதான் வாடுகிறேன், அந்த ஏக்கத்திலேதான் வாடுகிறேன்.
தமிழ்நாட்டிலேயே முஸ்லீம்கள் நடத்தக்கூடிய காப்பகம் கடவுள் சொல்லிக்கிற காப்பகம் அபிஷோ தான். அபிஷோன்னு சொன்னால் அதிலே வெல்ஃபேர் இஸ்லாமிக் சர்வீஸ் ஆர்கனைசேஷன், அதனுடைய சுருக்கிகள் தான் ஏடபிள்யூஐஏ. வேறு எந்த பேரும் வைக்காங்க. ஆகவே இந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். இது வந்து அதெல்லாம் மட்டும் சுற்றி உள்ள ஊரை சேர்ந்த பிள்ளைகள் தான் அந்த காப்பகத்தில். நாங்கள் வந்து பிள்ளைகளுக்கு எங்களால் முடிஞ்ச உதவியை அந்த பிள்ளைகளுக்கு செஞ்சு சமைக்க கொடுத்து, குளிக்க வைத்து, நகை வெட்டி, முடி வெட்டி, அந்த பிள்ளை குளிக்க வச்சு சாப்பாடு தயார் பண்ணி கொடுத்து. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் மாபெரும் அருளால் நம்முடைய அபிஷோ காப்பகத்தின் வீடியோக்களை டிக்டாக்கில் பார்த்துவிட்டு துபாய் நாட்டில் வேலை செய்யும் நம்முடைய அருமை சகோதரர் அபு தாஹிர் அவர்கள் பொதக்குடியை சேர்ந்தவங்க. ஏற்கனவே பொதக்குடியிலேருந்து ஒரு பிள்ளை முகமது ஷாஃபின் நம்ம காப்பகத்தில் இருந்தார். அந்த ஊரை சேர்ந்த நண்பர் அவர்கள் நம்முடைய காப்பகத்து பிள்ளைகளுக்கு இன்று 27/7/2024 ஒரு இரவு நேரம் 7 மணி இருக்கும். அவர்கள் தன்னுடைய நண்பர் குழுவோடு நம்முடைய காப்பகத்திற்கு பிள்ளைகளுக்கு அழகான உடைகள், ட்ரெஸ்ஸுகளை எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றார்கள். திடீரென்று அவர்கள் வந்துவிட்டார்கள். அவங்களுக்கு எங்களால் உபசரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய காப்பகத்து பிள்ளைகளுக்காக அவ்வளோ தூரத்திலிருந்து வருகை தந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் அவங்களை கபூல் செய்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த நோக்கத்திற்காக அவர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு உடைகள் வழங்கியிருக்கின்றார்களோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொண்டு அவருக்கு எல்லா விதமான வளங்களையும், நலங்களையும், செல்வ செழிப்பையும், ஆரோக்கியத்தையும், நீண்ட ஆயுளையும் வழங்க வேண்டும் என்று நாங்களும் அபிஷோ காப்பகத்தின் ட்ரஸ்டிகள், நிர்வாகிகள், குடும்பத்தினர்கள், ஊழியர்கள், பிள்ளைகள் அனைவர்களும் அவர்களுக்காக துஆ செய்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் மாபெரும் அருளால் இன்று 27/7/2024 சனிக்கிழமை பின்னேரம் ஞாயிற்றுக்கிழமை இரவு நம்முடைய அபிஷோ காப்பகத்திற்கு துபாயில் வசிக்கும் பொதக்குடியை சேர்ந்த நம்முடைய அபு தாஹிர் ஹாஜியார் அவர்கள் மற்றும் தமுமுகவுடைய மாணவரணி, மாஜாக்காவுடைய மாணவரணி உடைய தம்பி மற்றும் நமக்கு தெரிஞ்ச பொதக்குடியை சேர்ந்த நம்முடைய சகோதரர் மற்றும் அவருடைய நண்பர்கள் எல்லாரும் நம்முடைய அபிஷோ காப்பகத்துக்கு பிள்ளைகளுக்கு புத்தாடைகளை எடுத்துக்கொண்டு வருகின்றிருக்கின்றார்கள். நாங்கள் யார் அபிஷோ காப்பகத்துக்கு வந்தாலும் அவங்களுக்கு ஒரு சிறிய அன்பளிப்பு கொடுப்பது வழக்கம். அதன் அடிப்படையில் நம்முடைய அபு தாஹிர் ஹாஜியார் அவர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு புத்தாடைகள் எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு அபிஷோ சார்பாக ஒரு சிறிய அன்பளிப்பை வழங்குகின்றோம். அவங்களுடைய நண்பர்களுக்கும் நாங்கள் வழங்குகின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை கபூல் செய்வானாக, அதை கொண்டு பரக்கத் செய்வானாக. எல்லா விதமான ஹைர்களையும் நலவுகளையும் எல்லாம் வழங்க வேண்டும் என்றும் நாங்கள் அபிஷோ காப்பகத்து பிள்ளைகளும் துஆ செய்கின்றோம். அவங்களுடைய உதவிகள் தொடர்ந்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்போதும் வேண்டும் என்றும் நாங்கள் விரும்புகின்றோம். அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியத்தை தருவான் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் மாபெரும் அருளால் நம்முடைய அபிஷோ மனமுடிச்சு குண்டியூர் காப்பகத்துக்கு புதக்குடியில் இருந்து துபாயில் வேலை செய்யும் அபு தாஹிர் ஹாஜி மற்றும் அவருக்கு நம்முடைய அபிஷோ காப்பகத்தை அறிமுகப்படுத்தின சரபுதீன் ஹாஜி மற்றும் நம்முடைய மதிப்புக்கு மரியாதைக்குரிய எனக்கு ரொம்ப பிடிச்ச எங்கள் காப்பகத்துக்கு ஆரம்ப காலத்தில் காப்பகமே ஒன்றுமில்லை, இப்படிலாம் நடக்குன்னு எங்களுக்கு தெரியாது. ஒரு அறிமுகப்படுத்த நாங்கள் கட்டிமேடு போயிருக்கும் பொழுது கட்டிமேடு ஜும்மா பள்ளியில் அதனாம்படுத்த ஹசரத் எங்கள் ஹசரத்தாக இருந்தார். அதனால் எங்களை பயான் செய்ய சொன்னார். நான் பயான் செஞ்சேன். அப்போ பயான் செய்யும் பொழுது நாங்கள் வந்து ஒரு 4-5 பேரில் எல்லோரும் கட்டிமேடுக்காரங்களாம் கூட்டிகிட்டு போனாங்க அவங்க வீடுகளுக்கு சாப்பிட மத்தியானம் ஜும்மாவுக்கு பிறகு. என்னை வந்து ஒரு ஆள் கூட்டிகிட்டு போனாங்க அவங்க மாமியா வீட்டுக்கு. நிறைய பதார்த்தங்கள் வைத்து அழகான நெய்ச்சோறு, கோழி பொரியல், கறி குழம்பு, நிறைய ஐட்டங்களை வச்சு மாமனார் மாமியெல்லாம் அறிமுகப்படுத்தி எனக்கு வந்து சாப்பாடு தந்து என்னை கண்ணியப்படுத்தி என்னை கொண்டு போய் பள்ளியாசலில் விட்டாங்க. அது யார் எனக்கு அவர் தெரியும் எனக்கு. ஆனால் இப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள உயர்ந்த ஒரு பதவியில் ஒரு கட்சியுடைய தலைவராக வச்சுருக்கிறான். அது எனக்கு பெரிய ஆச்சு. நான் பார்க்க அவங்க வீடியோக்களை பார்க்கும்போது அவங்களோட பேச்சுகளை பார்க்கும்போது அந்த யாவும் வரும் எனக்கு. அவங்க மறந்துருக்கலாம், ஆனால் நான் மறக்க மாட்டேன். ஏன்னு சொன்னால் இந்த காப்பகத்துக்கு அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் வந்து ஒரு வழி தெரியாமல் ஒரு இது மாதிரி ஆரம்பிக்க போகிறோம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, உதவி செய்யுங்கன்னு நாங்கள் அப்புறம் போகிற சமயத்தில் எங்களை ஆதரித்து உதவி செஞ்சவர்களில் ஒருவர் தான் மாஜாக்காவுடைய தலைவர் தமீமுல் அன்சாரி
ஹாஜி அவர்கள். ஆகவே நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறோம். எங்களுக்கும் அபிஷேக்கும் அவங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, மானசீகமான தொடர்பு எல்லாம் வச்சுருக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் நேரடியான தொடர்புகள் நம்ம இல்லாமல் இருந்தாலும் மானசீகமான தொடர்பு எல்லாம் வச்சுருக்கிறான். அவங்களோட துவாக்கள் இருக்குது, அவங்க நாங்கள் துவா செய்வோம் அல்ஹம்துலில்லாஹ். அவருடைய அந்த கட்சியுடைய பொறுப்பில் உங்கள் என்ன தம்பி இருக்கிறீங்க? மாணவரணி மாவட்ட செயலாளராக இருக்கிற திருவாரூர் மாவட்ட மாணவரணி செயலாளர் இருக்கக்கூடிய பேர் தம்பி முகமது தாஹிர். அவங்க அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய காப்பகத்துக்கு நம்முடைய அபு தாஹிர் குழுவினர்களோடு அல்ஹம்துலில்லாஹ் வந்திருக்கின்றார்கள். நான் உண்மையிலே நம்ம சந்தோஷப்படுறேன் அல்ஹம்துலில்லாஹ். எங்களுக்கு வந்து உண்மையிலே ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்டா இந்த விஷயம் அல்லாஹ் அந்த கட்சியை வளர்ப்பானாக, கியாமத் நாள் வரையும் இன்ஷா அல்லாஹ் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய கட்சியாக அல்ஹம்துலில்லாஹ், அரசியல் ரீதியாக அல்ஹம்துலில்லாஹ் அதில் பெரிய மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய கட்சியாக அல்லாஹ் அதை வளர்த்து அதை கொண்டு முழு பலனையும் முழு சமுதாயத்துக்கு வழங்க அல்லாஹ் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் அபிஷேக காப்பகத்து நிர்வாகிகள், டெஸ்டிகள், குடும்பத்தினர், ஊழியர்கள், பிள்ளைகள் அனைவர்களும் துவா செய்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபிஷேக காப்பகத்தின் அபிமானிகளே, இணையத்தின் இதயங்களே, சோஷியல் மீடியா நண்பர்களே, குறிப்பாக இன்ஸ்டாகிராம் தோழர்களே, தோழிகளே, உங்கள் அனைவருக்கும் அதிராம்பட்டினம் அபிஷேகம் மனமளிச்சு கொண்டிருக்கிற காப்பகத்தின் நிறுவனர் மௌலவி ஷேக் அப்துல்லா மண்பை அன்புடன் பேசுகின்றேன். அல்லாஹ்வின் மாபெரும் அருளால் நாங்கள் இப்போ தான் சோஷியல் மீடியாவுக்கு வந்தோம். நாங்கள் வந்து 16 வருடம் ஆகிவிட்டது நம்முடைய காப்பகம் தொடங்கி. நாங்கள் சோஷியல் மீடியாவுக்கு வரவில்லை. எங்கள் சார் திடீரென 2020 இறந்ததுனால எங்களுக்கு சில சிரமங்கள் பொருளாதார ரீதியில். அதனால தான் நாங்கள் வந்து எல்லோரும் வந்து சொன்னாங்க, சோஷியல் மீடியாவுக்கு வாங்க, முகத்தை காட்டுங்க, நீங்கள் சொல்லுங்கள் பிள்ளைகளை காட்டுங்கன்னு சொன்னதின் காரணமாகத்தான் நாங்கள் வந்து சோஷியல் மீடியாவுக்கு வந்து ஒரு 6 மாதம்தான் குடிங்க, எடுத்து குடிங்க, எப்போங்க வாங்க, 6 மாதம்தான் ஆகின்றது. அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் வந்து இப்பொழுது சோஷியல் மீடியாவுக்கு வந்த பிறகு தான் ஓரளவு உதவிகள் மக்கள் அங்கே வைங்க வருகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய காப்பகத்து பிள்ளைகளுக்காக தான் அவர்கள் உதவி செய்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் வெளிநாட்டில் வசிக்கும், துபாயில் நாட்டில் வசிக்கும் நம்முடைய அபு தாஹிர் சகோதரர் அவர்கள் புதக்குடியை சேர்ந்தவங்க. நம்முடைய வீடியோக்களை நாங்கள் இன்ஸ்டாகிராமில் போடுவோம். எங்களுடைய டிக்டாக்கு வெளிநாட்டில் குவைத்தில் இருக்குது. என் மகனார் இருக்கார் சமீர் கான் சொல்லி, அவங்க மூலமாக டிக்டாக்கை பார்த்துட்டு நமக்கு வந்து சில பேர் நம்முடைய கேட்டு உணவுகள், மற்ற உடைகள், உதவிகள் எல்லாம் செய்வார்கள். அதன் அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் இன்று நம்முடைய அபு தாஹிர் ஹஜார் அவர்கள் இந்த வீடியோக்களை நம்ம டிக்டாக்கில் பார்த்துட்டு அவங்க நண்பர் குழுவோடு நம்ம காப்பகத்துக்கு வருகை தந்து பிள்ளைகளுக்கு இந்த உடைகள் எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்வானாக. இந்த பிள்ளைகளை உடுத்திருக்கும் காலமெல்லாம் அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பான், அவருடைய ஹாஜத்துகளை நிறைவேற்றி கொடுப்பான், அவங்க தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்வான், அவங்க செய்யும் தொழிலில், பிஸ்னஸில், உத்தியோகத்தில் எல்லாம் ரக செய்வான். ஏன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஆள் ஒரு உடை உடுத்திருக்கிறோம், அந்த உடை பழைய உடை தான். பழைய உடையை நம்ம வந்து ஒரு ரொம்ப கிழிஞ்சி இல்லாமல் ஓரளவு நல்ல உடையாக இருந்தால் அதை நம்ம பிறருக்கு கொடுக்கும் பொழுது அவர் அழிந்திருக்கும் காலமெல்லாம் இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்பதாக சொன்னாங்க. பழைய ஆடைக்கே பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு பாக்கியத்தை எல்லாம் வச்சுருக்கிறான்னு சொன்னால், புத்தம் புது ஆடைகளை வந்து நமது முடியாத பிள்ளைகளுக்கு கொண்டு வந்து தந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், நிச்சயமாக அந்த பிள்ளைகள் உடுத்திருக்கும் காலமெல்லாம் அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பான், அவருடைய ஹாஜத்துகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பான். நிச்சயமாக அவங்க செய்யும் அந்த துபாய் நாட்டிலே பணியை எல்லாம் பரக்கத் செய்வான் இன்ஷா அல்லாஹ். அவங்க குடும்பங்களிலே, பிள்ளைகளிலே, மனைவி மக்களிலே, உற்றார் உறவினர்கள், பெற்றோர்கள், மாமியார் மாமனார், உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான ஹைர்களையும் நலவுகளையும் செய்வான் என நாங்கள் துஆ செய்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய குதிரத்தை கொண்டு ஒவ்வொரு காரியங்களையும் அல்லாஹ் செய்கின்றான். அதாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்தால் அலல் ஹைரி கஃபாயிலிஹி, நன்மையான காரியங்களை நீங்கள் பிறருக்கு எத்தி வைங்க. அதாவது என்னட்டா அத்தால் அலல் ஹைரி, ஒரு விஷயத்தை பிறரிடம் நாம் எத்தி வைக்கும் பொழுது, சொல்லும் பொழுது அவர் அந்த விஷயத்தை செஞ்சால் சொன்னவர் வந்து செஞ்சது போலவே நன்மை எழுதப்படும் என்பதாக சொன்னாங்க. ஹஜ்ஜத்து விதாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1,24,000 சஹாபாக்கள் மத்தியில் என்ன சொன்னாங்க, பல்லிவ் அன்னி வலவுபி ஆயா, ஒரு சிறிய என்னை பற்றி ஒரு விஷயமாக இருந்தாலும் பிறருக்கு எத்தி வைங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆகவே அல்ஹம்துலில்லாஹ் அதன் அடிப்படையில் தான் நம்முடைய மார்க்கம்.
ஒரு சின்ன நல்ல விஷயங்கள் நமக்கு காதில் பட்டுச்சாக்கும், கண்ணில் பட்டுச்சாக்கும், ஏதோ நமக்கு தெரிஞ்சிச்சாக்கும், யார் மூலமாக தெரிஞ்சிச்சாக்கும், அதை நம்ம எத்தி வைப்பது நமக்கு வந்து ஒரு பொறுப்பாக இருக்குது. 1,24,000 சஹாபாக்களுக்கு ஹஜ்ஜத்து விதாவில் அன்றைக்கி சொன்னாங்க. அன்னைக்கு அங்கனங்கன ஒட்டகம் குதிரையில் போனவங்க தான், அவங்க ஊருக்கே வரல. நிறைய சஹாபாக்கள் தன்னுடைய கபர்களை உலகம் முழுவதும் அமைச்சிக்கிட்டாங்க. இந்தியா கூட சஹாபாக்கள் வந்திருக்காங்க. பரங்கிப்பேட்டில் உட்காசலாத்துறானுங்க, தமிழ் சாரி கோவலத்தில் எவ்வளோ சஹாபாக்கள் வந்திருக்கிறாங்க. ஆக அதே மாதிரி தான் நல்ல காரியங்கள். இப்போ அபிஷோ காப்பா வந்து ஒரு நல்ல காரியம் நம்ம செய்கிறோம், முஸ்லீம்களால் நம்ம செய்கிறோம். அதாவது இந்த காரியத்தை வந்து தெரிஞ்ச உடனே பிறகு எத்தி வைக்கணும். அந்த ஒரு பாக்கியம் புதக்குடியை சேர்ந்த சரபுதீன் ஹாஜியார் அவங்க வந்து துபாயில் வசிக்கிறாங்க. அவங்க மூலமாகத்தான் எத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி ஷேர் செய்யுங்கிறாங்கல்ல இன்றைக்கி மீடியாக்களில். ரசூல் அப்பயே சொல்லிட்டாங்க, 1446 வருஷத்துக்கு முன்னாலேயே நீங்கள் நல்ல காரியங்களை ஷேர் செய்யுங்க. இப்போ எல்லாம் ஷேர் செய்கிறாங்க எல்லாத்தையும். ஆனால் ரசூலா சொன்னாங்க, நல்ல விஷயங்கள் மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சொல்லிகிட்டே இருங்க, அறிமுகப்படுத்துங்க, சொல்லுங்கள். அந்த அடிப்படையில் தான் மதிப்புக்கும் மரியாதைக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சர்வதீன் ஹாஜியார் அவர்கள், நம்முடைய அபுதாஹிர் ஹாஜியார் அவங்களுக்கு நம்முடைய அபிஷோ காப்பகத்தை அவங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க, அவங்க ஷேர் செஞ்சுருக்கிறாங்க, அடிக்கடி சொல்லியிருக்கிறாங்க. அடிக்கடி வலியுறுத்தி சொன்னதின் விளைவு தான் இந்த அவர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு அழகான உடைகள் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாங்க. நாங்கள் அவங்களுக்கும் ரொம்ப நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மனிதனுக்கு நன்றி செலுத்தாதவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த முடியாது என்பதாக நமது உயிரினி மேலான சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் சர்வதீன் ஹாஜியார் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் கைரா. ஆர்வத்திலேதான் பாடுகிறேன், ஆசையுடன் உன்னை நாடுகிறேன், அந்த ஆர்வத்திலேதான்